ஸ்ரீதர், புதுசாக களத்துக்கு வந்திருக்கீங்க. நான் இங்கே பட்டியல் போட்ட அனைத்து அம்சங்களையும் உள்ளடக்கி தான் ஒரு கட்சி நாங்கள் முதன்மையாக இருக்கிறோம் அப்படிங்கிறத ஊர்ஜிதப்படுத்த முடியும். புதிதாக இந்த முறை தேர்தலை சந்திக்கக்கூடிய நீங்கள் எந்த அடிப்படையில் களத்தில் முந்தி இருக்கிறீர்கள்? ஒரு கட்சியில் கட்டமைப்பு இருக்கணும், கொள்கை இருக்கணும், எடுத்து வைக்கின்ற பரப்புரை இருக்கணும், அந்த பரப்புரையில் வலு இருக்கணும். இது எல்லாமே சேர்ந்து ஒரு சேர அமைந்து மக்களை சந்திக்கணும். மக்கள் அதை ஏற்றுக்கணும், மக்கள் அதை நம்பணும். மக்கள் நம்பிட்டு அந்த வாக்குறுதியில் மக்கள் திருப்தி அடையணும். அதுக்கு பிறகு தான் அந்த மக்கள் தீர்ப்பளிப்பாங்க தேர்தல் திருவிழாவில். நீங்கள் சொல்கிறதில் மாற்று கருத்து இல்லை. நீங்கள் புதுக்கட்சின்னு சொன்னீங்க. தமிழக வெற்றிக் கழகம் தோன்றுவதற்கு முன்னால் விஜய் மக்கள் மன்றம், அப்புறம் மக்கள் இயக்கம், இப்படி ஒரு 20 வருஷமாக இதனுடைய மக்கள் பணியில் அனுபவம் உள்ள ஒரு கட்டமைப்பை கொண்டது தான் தமிழக வெற்றிக் கழகம். இப்போது எலெக்ஷன் கமிஷனில் ரிஜிஸ்டர் பண்ணி ஆகி நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு 2 வருஷம் ஆகுது. ஆக எந்த ஒரு இல்லாமலே ஒரு A4 சைஸை வச்சுக்கிட்டு சற்றேறக்குரிய 134 வார்டில் ஜெயித்தது தமிழக வெற்றிக் கழகம் பஞ்சாயத்தில், எந்த பேக்ரவுண்டும் இல்லாமல். ஸோ இப்படிப்பட்ட பேக்ரவுண்டை வச்சுக்கிட்டு இல்லை விஜய்னு பேக்ரவுண்ட் இருந்துச்சுல்ல? இல்லை, அதாவது நீங்கள் சொன்ன மாதிரி இந்த சோக்கால்டு நீங்கள் உங்கள் முன்னுரையில் சொட்ட அந்த கிரைட்டீரியெல்லாம் இல்லாமல் சொல்கிறேன். முக்கியமாக தேவை மக்களுடைய நம்பிக்கையை பெற வேண்டும். நம்ம சொல்கிறத மக்கள் நம்ப வேண்டும். நம்ம எடுத்து வைக்கின்ற திட்டங்களும் பரப்புரைகளும் கொள்கைகளும் ஏற்புடையாக இருக்க வேண்டும். மக்களுக்கு அது ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்க வேண்டும். அதற்கும் மேலாக நம்ம சொல்லக்கூடியது சாத்தியப்படுமா, யதார்த்தமா அப்படிங்கிறது மக்கள் அதை நம்புகின்ற அளவுக்கு விவாத பொருளாக்குள்ள உட்படுத்தி ஆமாம் இது சாத்தியம் என்று வாக்காளர்கள் திருப்தி அடைய வேண்டும். பெண்களுக்கு இப்போ நடக்கின்ற ஆட்சியில் எவ்வளவு பிரச்சனைகள் இருக்குங்கிறது நாம் சொல்லி தெரிய வேண்டியதில்லை. அன்றாடம் பேப்பரை படித்தா அப்படி இருக்குது. ஸோ பெண்களுக்கு அந்த மாதிரி இருக்குது. இப்போ சாதாரண பள்ளிக்கூடத்தில் கூட போதை இருக்குது. ஸோ ஒரு போதையில்லா ஒரு மாநிலமாக இருக்க வேண்டும், ஒரு தன்னாட்சி பெற்ற ஒரு மாநிலமாக இருக்க வேண்டும், ஒரு யதார்த்த அரசியலை மக்களிடத்தில் சொல்ல வேண்டும். இதற்கும் மேலாக மக்கள் என்ன நினைக்கிறாங்க, ஏப்பா 2 பேருக்கும் போட்டோம்பா, 50 வருஷமாக போட்டோம்பா, ஒரு மாற்றம் வேணுவா, வந்திருக்காருப்பா விஜய் தம்பி வந்திருக்காருப்பா, வாராசா விஜய் பார்த்து சொல்கிறாங்க, வாராசா உன் மேலே நம்புகிறோம் நாங்கள் மாற்றுங்கிற இடத்துல நீங்கள் முன்னாடி ஏன் நம்புகிறோம், அதுக்கு அவங்க பொதுமக்கள் விளக்க சொல்கிறாங்க. ஏன்னா நாங்களாம் களத்தில் இருக்கவங்க. யதார்த்தத்தை சொல்கிறாரு. என்னால் எதை செய்ய முடியுமோ அதை மட்டும் நான் சொல்கிறேன். நான் பெருசாக செய்யாட்டிலும் மக்களுக்கு அடிப்படை தேவைகளை, இந்த ஃபண்டமெண்டல் ரைட்ஸ், அதாவது 70 வருஷம் ஆகி நம்ம சுதந்திரம் ஆகியும் இன்னும் எத்தனையோ ஊர்களில் அந்த அடிப்படை வசதிகள், குண்டு குழியுமா இருக்கிற ரோடு, போக்குவரத்து இல்லை, சுகாதாரம் இல்லை, பாதுகாக்கப்பட்ட குடிநீர் இல்லை, மின்சாரம் தடையின்றி கிடைக்கல, இப்படிப்பட்ட அடிப்படை தேவைகளை கொடுத்தாலே பெருவாரியான மக்களுக்கு ஓரளவுக்கு திருப்தி அடைவாங்க. அப்புறம் நம்ம மூலதன செலவு, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப் பண்ணலாம், அது பின்னாடி பார்க்கலாம். ஸோ இந்த தான் மக்கள் அதிலும் கிராமத்தில் இருக்க மக்கள் இருக்காங்க. ஸோ இதில் 77 எம்ஜிஆர் அவர்கள் என்னுடைய ஆட்சி மக்களுக்கான ஆட்சி அப்படின்னு சொன்னாரோ அதைத்தான் 2026 தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் சொல்கிறார். அதை என்ன நாங்கள் ஒரு மெடிக்கலாக இப்போ சொல்லுவோம்னா, தலைவர் விஜயுடைய வரவு, தலைவர் விஜய் அவர்களுடைய தமிழக வெற்றி கழகத்துடைய அவருடைய முன்னெடுப்பு எப்படி இருக்குது, மக்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அவர் ஒரு சாதாரண லீடர், ஒரு அசாதாரணமான சூழ்நிலையில், அவர் ஒரு அசாதாரணமான லீடர் ஒரு சாதாரணமான சூழ்நிலை, அதாவது ஆங்கிலத்தில் சொன்னால் he is an extraordinary leader in an ordinary situation. He is an ordinary leader in an extraordinary situation. இப்படித்தான் கள நிலவரம் இருக்கு. ஸோ இந்த வர தேர்தலில் மக்கள் தீர்ப்பாணிப்பாங்க. நம்ம திட்டங்களை கொண்டு போய் மக்களிடம் சேர்ந்தாலும் மக்களுடைய அடிப்படை தேவைகளை இதுவரைக்கும் சமரசமின்றி திருப்தியாக இருக்கணும். அதில் மக்கள் திருப்தி அடையணும், அதில் நம்பிக்கை இருக்கணும், அது மக்கள் அரவணைக்கணும், ஏற்றுக்கொள்ளணும். தமிழ்நாட்டு மக்களுடைய அடிப்படை தேவைகளை இதுவரை ஆண்ட திமுகவும் அதிமுகவும் நிறைவேற்றவில்லை. அவர்களுக்கு மாற்றாக மக்கள் பார்க்கிறார்கள். அதனால களத்துல முந்தி இருக்கிறோம் முதற்கட்ட கருத்தை எடுத்துக்கிறேன்.